ஹாய் கைஸ். இன்னைக்கு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகில இருந்து ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நமக்குள்ள என்ன வியாதி இருந்தாலும் சரி, நம்மள நாமே குணப்படுத்திக்க முடியும். அது வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு நடந்த உண்மையான விஷயத்தை தான் பத்தி சொல்லியிருக்காரு. என்னென்ன பண்ணா நமக்கு என்ன வியாதி இருந்தாலும், நமக்கு மன ரீதியா சரி, உடல் ரீதியா சரி, இந்த மாதிரி நமக்கு என்ன வியாதி இருந்தாலும் எப்படி நம்மள நாமே குணப்படுத்திக்க முடியும். சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விஷயத்தை தான் காலங்காலமா சித்தர்கள் ஆகட்டும், யோகிகள் ஆகட்டும், ரிஷிகள் ஆகட்டும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதை வந்து நம்ம யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. சின்னதா ஒரு வலி வந்தாலே ஐயோ வலி வந்துடுச்சேன்னு சொல்லி நம்ம அதையே திங்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னும் 2 வலி பெருசாயிட்டு அந்த மாதிரி பல பிரச்சனைகளை உண்டாகும். சோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த புக்ல நம்மள நாம எப்படி குணப்படுத்திக்கிறதுன்னு, இப்போ இவர் துறவற வாழ்க்கையில வராரு பரமஹம்ச யோகானந்தர். பரமஹம்ச யோகானந்தரோட குரு யுக்தேஸ்வரரோட குரு லஹரி மகாசாயர், அவரோட குரு வந்து மகா அவதார் பாபாஜி. இப்போ இவர் பரமஹம்ச யோகானந்தர் லஹரி மகாசாயரை பார்க்க போறாரு. அப்போ துறவற வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, இவருக்கு உடல் எல்லாம் ஒரு மாதிரி எடையெல்லாம் குறைஞ்சி உடல்ல பல நோய்கள் வந்திருக்கு. அப்போ லஹரி மகாசாயர் கிட்ட போறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குன்னு நீ நினைக்காத. உன் உடல் அளவுலயும் சரி, உன் மனது அளவுலயும் சரி, நீ பழையபடி நீ எப்படி இருந்தியோ அந்த மாதிரி நீ டெய்லியும் நான் அப்படிதான் இருக்கேன்னு சொல்லிட்டே வா. அதாவது நம்ம சாதாரணமா நான் அப்படிதான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. உள்ள இருந்து நான் அப்படியே குணமான மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லணும். அதாவது நான் என் உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சி அடைஞ்சிடுச்சு, பழையபடி என் உடல் மாறிடுச்சுன்னு உண்மையிலேயே அதை நீ நினைக்கணும். 24 ஹவர்ஸும் நீ என் உடல் நல்லா இருக்குன்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்களா குரு, சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுறாரு. அதே மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு 3 டேஸ் இருக்காருங்க. அது வந்து லஹரி மாஸ்டர் அவரோட அருளும் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம நார்மலா நம்ம எப்படி குணப்படுத்துறதுன்னு நான் சொல்றேன், பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு 3 டேஸ்ல நார்மலா, இப்போ நார்மல் டைம்ல வெளியே போறாரு. என்ன உன் உடல் இப்படி இருந்துச்சு, இப்ப நல்லா மாறிட்டியா அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம மனதளவுலயும் நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ நம்ம பல பேருக்கு டயபெட்டிக் பிரச்சனை, நம்மளுக்கு எவ்வளவு வியாதி இருக்குங்க இந்த ஜெனரேஷன்ல. சோ இந்த எந்த வியாதி இருந்தாலும் மக்கள் பண்ற தப்பு என்னன்னா, உடனே பயந்துடுறாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஐயோ எனக்கு இது வந்துடுச்சு, எனக்கு இங்க நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பயந்து நம்மளோட மனது வந்து அதுக்கேத்த மாதிரி இன்னும் பல பிரச்சனைகளை உண்டாகுது. ஸோ அதனால உங்களுக்கு என்ன வியாதியா இருந்தாலும் சரி, உங்க மனதளவுலயும் சரி, உங்க உடல் அளவுலயும் சரி, நீங்க ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது எவ்வளவு பெரிய நோயை வேணாலும் குணப்படுத்த முடியும் இந்த ஒரு பிராக்டிஸ பண்ணி சொல்றாங்க. இதுக்கான ப்ரூஃபும் இருக்கு இந்த புக்ல. அவரே பல பேரோட காச நோய், பல பேருக்கு அந்த கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனை, இது எல்லாமே வந்து குணப்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ பண்ணி. ஸோ இதுதான் காலங்காலமா சொல்றாங்க. இப்பதான் நம்ம சின்ன ஒரு விஷயம்னாலே டாக்டரை தேடி ஓடுறோம். ஸோ இப்ப இன்னொரு மெத்தடை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாங்க. என்னன்னா, கண்ணை மூடி அமைதியா உட்காருங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ, இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ, அந்த இடத்த இருள் சூழ்ந்ததா நினைச்சுக்கோங்க. உங்க தலைக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச குரு, நீங்க குருவா நினைக்கிறீங்கல்ல, சித்தர்களோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச யாரு வேணாலும், அது கடவுளா கூட இருக்கலாம், சித்தர்களா இருக்கலாம், இல்ல மகான்களா இருக்கலாம், அவங்கள யாராவது நினைச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணணும். கண்ணை மூடி ஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணணும். உங்க மேல அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி, உங்க தலைக்கு மேல அவங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். பிளஸ் நீங்க அந்த வலி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல உட்காந்து அது இருள் சூழ்நிலை உங்களை சுத்தி, இப்போ அந்த இடத்துல இருள் சூழ்நிலை தாட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு மேல ஒரு குரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி விஷுவலைஸ் பண்றீங்க. இப்போ உங்களை சுத்தி ஒளி, அதாவது அந்த எவ்வளவு வெள்ளையா ஒரு ஒளி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணுங்க. உங்களை சுத்தி அப்படியே உங்களை அந்த குரு வந்து உங்களை அப்படியே ப்ரொடெக்ட் பண்றாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளையா இருக்கிற அந்த ஆற்றல் வந்து அந்த இடத்துல போயிட்டு அப்படியே குணம் ஆகுற மாதிரி, ஓகே குணம் அந்த இடத்துல போயிட்டு அந்த இருள் சூழ்ந்து இருக்குல்ல, அந்த இருள் சூழ்ந்த இடத்துல அந்த ஒயிட் போயிட்டு அப்படியே படிஞ்சு குணம் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நீ ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க உடல்ல எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும்
உங்களை நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது உங்களை ரெக்கவரி பண்ணி கூட்டிட்டு வரும். கண்டிப்பா இது 100% ஒர்க் ஆகுங்க. இது நிறைய இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த விஷயம் ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.